இன்றைக்கி நாம் கிரைண்டர் யூஸ் பண்ணி பட்டர் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 வீக்ஸாக சேர்த்து வச்ச ஆடையை தான் யூஸ் பண்ணுறேன். இது பால்லேருந்தோ தயிர்லேருந்தோ எடுத்த ஆடை தான் இது. நான் ஃப்ரீசரில் 2 வீக்ஸாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். 1 வீக்னால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் 2 வீக்ஸுன்றப்போ நம்ம ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். இன்றைக்கி பட்டர் எடுக்கிறேன். நேற்று நைட்டே நம்ம இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடணும். ஏன்னா அது மெல்ட் ஆகணும். ஐஸோடு போட்டிங்கனாக்கா அது பட்டர் வராது. கிரைண்டர் ஆன் பண்ணி ஓட விடணும். ஒரு 4 to 5 மினிட்ஸில் நமக்கு மோரும் வெண்ணெய் பிரிஞ்சு வரதை பார்க்கலாம். பாருங்கள், வெண்ணெய் எல்லாம் பாருங்கள் இப்படி பிரிஞ்சு வந்துருக்கு. இது தெரிக்கும். அந்த சமயத்தில் ஒரு கரண்டியை வச்சு நம்ம தெரிக்காமல் தள்ளி விட்டுக்கலாம். அங்கே அழகாக மோரும் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியானது. பசும்பால்லேருந்து எடுத்த ஆடையிலேருந்து தான் நான் இந்த வெண்ணெய் எடுக்கிறேன். பிறகு கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே செப்பரேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஐஸ் க்யூப்ஸை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸ் போதுமானது. அதை அப்படியே ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் ரெஸ்டிங்கில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து உருட்டி நல்லா இப்படி உருட்டணும். ஏன் உருட்டணுன்னா அதில் இருக்க எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் உள்ளே இருக்கும், அந்த மோரெல்லாம் அதெல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். அப்போ தான் பட்டர் ரொம்ப நாளுக்கு கெடாமல் இருக்கும். சப்போஸ் அந்த மோர் இருந்ததுன்னா அதில் ஃபங்கஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இது இப்படி உருட்டி எடுத்து நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு அது திரும்பவும் அதிலேருந்து ஒரு டைமு கழுவி எடுக்கணும். இந்த மாதிரி இதே மாதிரியே உருட்டி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் வச்சுக்கணும். திரும்ப அதில் லைட்டாக ரின்ஸ் பண்ணி எடுத்து நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். பாருங்கள், சூப்பராக பட்டர் கிடச்சிருச்சு நமக்கு. இது ஒரு 400 grams பட்டர் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வேஸ்ட்டாக போடுற ஆடையை தூக்கி வீசாமல் அதை எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு பட்டர் செய்யுங்க. பட்டர்லேருந்து நெய்யும் காய்ச்சலாம்.